சீனாவும் ரஷ்யாவும் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து டாலரில் வந்து வணிகம் செய்ய மாட்டோம், எங்களுடைய 2 நாட்டு நாணயத்திலிருந்து வர்த்தகம் செய்யணும்னு முடிவெடுத்துருவோம். இது வந்து டாலரை வந்து எந்த அளவு பாதிக்கும்? மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இந்த பிரிக்ஸ் அப்படின்றத ஏற்படுத்துனதே அதுக்கு தான். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, அதில் இப்போ ஈரான் இருக்கிறான். அவங்களுடைய நோக்கமே என்னென்னா டாலருடைய ஆதிக்கத்தை உடைக்கணும். அதில் இந்தியா மட்டும் தான் காட்டி கொடுக்குற குரூப்பில் இருக்கான் அமெரிக்காவுக்கு. மற்ற எல்லாருமே அதை வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. ஈரான் வந்துட்டு அந்தந்த நாடுகளுடைய கரன்சியோடு அவன் வர்த்தகம் பண்ணிக்க தயாராக இருக்கான். ஏன்னா நம்மளுக்கு அவன் எண்ணெயை கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, கச்சா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு லட்சக்கணக்கான டன்னு பாஸ்மதி அரிசி அவன் இம்போர்ட் பண்ணுறான், தெரியுமா? பாஸ்மதி அரிசி இம்போர்ட் பண்ணுறான். அது மாதிரி எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போவோம், ட்ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதிலே பண்ணிக்கிறோம் அப்படின்றது. அமெரிக்காவுக்கு என்னென்னா டாலர் இல்லாத கச்சா வர்த்தகம் நடந்துச்சு அப்படின்னோம்னா அவனுடைய டாலர் மதிப்பிழந்து போகும். ஸோ உடனே அதை டீவேல்யூ பண்ணணும். இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி வர்த்தக பற்றாக்குறையினால் ட்ரேடு டெஃபிசிட், அதனால் டாலர்னுடைய மதிப்பு குறையாத ஒரே நாடு அமெரிக்கா தான். ஆனால் அந்த பெட்ரோ டாலர் அப்படின்ற இடம் ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னோம்னா அமெரிக்கா அவனுடைய பொருளாதாரம் ஒரு கிரைசிஸ் வந்துடும். அதனால தான் இப்போ வந்து மூச்சு பிடிக்கிறான். அதுவும் ஒரு காரணம். ஈரான் கிட்ட அவன் தோத்துட்டான் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் முடிச்சு போயிடும்.